Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ அது. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கங்க. அதே சமயத்தில் நீங்கள் என்ன டார்கெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண இடத்துலேருந்து அசையாமல் இருங்க. பாதி டார்கெட்டில் எமோஷ்னலில் வந்து கிடைச்ச ப்ராஃபிட் போதும் அப்படின்ற புக் பண்ணுறது, அப்புறம் வந்து தேவையில்லாத இடத்துல வெளியே வர்றது, டிசிப்ளின் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது, இஷ்டம் வந்த இடத்துல ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்குது, எங்கே வேணாலும் பை பண்ணலாம், எங்கே வேணாலும் சேல் பண்ணலாம், எமோஷனல் ட்ரேடு, ரீவெஞ்ச் ட்ரேடு, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டுனா உங்களோட கேபிட்டல் கொஞ்சம் இந்த மாதிரி டேமேஜ் ஆகிட்டு இருக்கும். ஸோ குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் இந்த மெசேஜ் ஏன் சொல்கிறேன்னா, மேபி இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் உங்களுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நிறைய விஷயம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமாக அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். டிப்ஸு கால்ஸ் வாங்காதீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் நம்ம இதுக்கு 3 வருஷமாக எல்லா வீடியோவும் சொல்லிகிட்டு தான் இருக்கேன். எனக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20லேருந்து 30 வாட்ஸ்அப்பில் வரும். சார் நீங்கள் டிப்ஸ் கொடுங்க, எனக்கு கால்ஸ் கொடுங்க, மாதம் 20,000 கொடுத்துட்றேன், மாதம் 10,000 கொடுத்துட்றேன், மாதம் 15,000 கொடுத்துட்றேன். இப்போது நான் அவ்வளோ சொல்லி கூட மேபி அவங்க என்னோடய வீடியோ பார்க்காம மெசேஜ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இது மார்க்கெட் பெரிய கடல். இது இப்போ நம்ம வீடியோ எத்தனை பேர் போய் ரீச் ஆகுதுன்னு தெரியாது எனக்கு. இது இவ்வளோ பெரிய உலகத்தில் நம்ம வீடியோ எந்த மூலைக்கு எல்லோரும் போய் ரீச் ஆக முடியுமா? நானும் சொல்ல மெசேஜ் சொல்லிட்டு தான் இருக்கேன். சரி, அட்லீஸ்ட் என்னால் ஒரு 10 ஃபேமிலி மேலே வந்தால் போதும். அட்லீஸ்ட் அவங்க ஃபேமிலி சேவ் பண்ணிட்டோம். நான் என்ன சொல்லுன்னா, ட்ரேடிங்கில் நீங்கள் கற்றுக்கிட்டு பணக்கார ஆகும்னு சொல்ல வரல. அவேர்னஸை புரிஞ்சுங்க. அட்லீஸ்ட் விலகிட்டாவது போயிடுங்க. உங்களால் முடியல, உங்களுக்கு எனக்கு செட் ஆகலை அப்படின்னா விட்டுட்டு வேறு வேலையை பாருங்கள். ஃபோர்ஸ் பண்ணி அது என்ன சொல்ல அடிக்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் தான் வந்து பணம் சம்பாதிக்கணும், இதில் தான், ஏன்னா இதில் லாஸ் ரிகவர் ஆகிடுச்சு, இதில் தான் ரிகவர் பண்ணணுன்ற மாதிரி வருவாங்க. அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா மேல்கொண்டு லாஸ் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக ஒரு நாள் வரப்போகிறது கிடையாது உங்களுக்கு. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு விட்டு கொடுங்க, பணிஞ்சு போங்க. ஓகே, எனக்கு எதுவும் தெரியல, நான் கற்றுக்க விரும்புகிறேன் அப்படின்றத முழுசாக சரணடைங்க. சும்மா வாயளவுக்கு நம்ம கற்றுக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக சரணடைஞ்சிட்டு மனசுக்குள்ளே நம்ம பணம் சம்பாதிக்கணுன்ற வச்சுன்னா கடைசி வேலை கற்றுக்க முடியாது உங்களால். உண்மையிலே கற்றுக்கணுன்னா மனசில் உள்ளேருந்து வரணும் அது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸு கால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி 5,000 சம்பாதிக்கிறேன், டெய்லி 10,000 சம்பாதிச்சு கொடுக்குறோம், நாங்கள் என்கிட்ட சேர்ந்துக்க மாதம் 10,000 சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இருங்க, 5,000 வச்சுக்கலாம். ஒருத்தர் வந்து டெய்லி உங்களுக்கு 5,000 rupees நான் சம்பாரிச்சு கொடுத்துறேன், உங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் டெய்லி உங்களுக்கு 5,000 கன்ஃபார்மாக வரா மாதிரி பண்ணிடுறான்னு, கேபிட்டல் சம் அமௌண்ட்டு போட்டு அக்கௌண்ட்டில் போடுங்க, எனக்கு மாதம் 10,000 கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டெய்லி 5,000னா 20 ட்ரேடுக்கு வந்து 1 லட்ச ரூபா வருது. எப்படி 1 லட்ச ரூபா வருது? இந்த 1 லட்ச ரூபாய் நான் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்குறேன், எனக்கு மாதம் 10,000 மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு அவங்க 10,000 ரூபா மட்டும் எடுத்துக்கிட்டு போகிறாங்கன்னா என்ன? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்களே கொஞ்சம் அவேர்னஸ் புரிஞ்சுங்க. நீங்கள் டிப்ஸு காசு நீங்கள் தேடி ஓடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களே டெய்லி கால்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கே கால்ஸ் பண்ணுறாங்க, டெய்லி கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எல்லா கால்ஸும் பிளாக் லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டே இருப்பேன். இப்போல்லாம் ஃபஸ்ட்டில் வந்து குஜராத்லேருந்து ஹிந்திலேருந்து பேசுவாங்க. இப்போல்லாம் வந்து அப்படிலாம் இல்லை. அவங்க சொன்னால் தமிழே பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போல்லாம் ஓகே, அந்த பிஸ்னஸ் நல்லா ஓடுது, இந்த பிஸ்னஸ் நல்லா ஓடுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ எல்லோரும் தமிழே கால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கன்னடாவில் பேசுகிறாங்க, தெலுங்கில் பேசுகிறாங்க. இல்லை அவங்க ஸ்டேட் ஆளுங்க அவங்க கவர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா மக்கள் தான் ஓடுறாங்க, விரும்புகிறாங்க, டிப்ஸ் கால்ஸ் தான் விரும்புகிறாங்க. டிப்ஸ் கால்ஸ்னால் என்னென்னு தெரியாது. அதாவது இதுக்கு மேலே போனால் வாங்கலாம், இதுக்கு கீழே போனால் விற்றுலாம். அதை சொல்கிறதுக்கு அவங்க யார்? அதை கேட்குறதுக்கு உங்களுக்கு என்ன இது இருக்குது? அதாவது என்ன சொல்கிறதுன்னா, இப்போ அந்த லாஸ் ஏற்றுக்குவாங்களாங்க. இப்போ 10,000 ரூபாய் ஃபீஸ் கொடுத்துன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இப்போ 5,000 ரூபாய் வந்து டெய்லி சம்பாதிச்சு கொடுக்குறேன்றாங்க. சப்போஸ் அந்த மாதம் லாஸ் ஆகிடுச்சுப்பா, ஒரு 50,000 ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு. இந்த 50,000 ரூபாய் வந்து அவங்க ரிகவர் பண்ணி கொடுப்பாங்களா? கேளுங்க. சரின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபோனை ரிசீவ் பண்ண மாட்டாங்க, எதையும் உங்களுக்கு பிக் பண்ணவும் மாட்டாங்க. அதை விட நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த 10,000-20,000 ரூபாய்க்கு யார்கிட்ட கொடுத்து ஒரு அட்லீஸ்ட் நாலேஜ் தெரிஞ்சிக்கலாம், மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சிக்கலாம், புரிதல் வரும். போங்க, ஒரு 5 பேர்கிட்ட 10 பேர்கிட்ட போங்க, கற்றுக்குங்க. 10,000 50,000 ஓகே, அந்த 50,000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, 5 பேர்கிட்ட கற்றுக்கிட்டு அவேர்னஸ் வரும். அடுத்த ட்ரேட் எப்படி எடுக்கலாம், இல்லை எடுக்கக்கூடாது அப்படின்றதுல ஒரு புரிதல் வரும். யாரும் முன்பின் தெரியாதவங்க கிட்ட நீங்கள் 1 லட்ச ரூபாய் கொடுத்து அக்கௌண்ட்டை ட்ரேட் பண்ண சொல்கிறீங்களே, ஏன்னா ஒரு 2 மாதம் 1 மாதம் பார்த்துட்டு அவங்களுக்கு பற்றி உங்களுக்கு எல்லாம் நாலேஜ் தெரிஞ்சிடுங்களா?
உங்களுடைய பணத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்க யார்? அதை விட இன்னும் மோசம் என்னென்னா, ஒரு 1 CR 2 CR பெரிய அமௌண்ட்லாம் கொடுத்துட்டு அக்கௌண்ட் ட்ரேட் பண்ண வைக்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்க 2-3 மாதம் சம்பாரிச்சு கொடுத்துட்டாங்க. 1 CRலேருந்து 1.10 lakhs, அதாவது 1 CR 10 lakhs ஆயிடுச்சு, 10 லட்ச ரூபா சம்பாரிச்சு கொடுத்துட்டாங்க அவங்க. ஸோ இனிமேல் அதனால் இந்த அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணுற அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 CR வாஷ் அவுட் பண்ணவங்களும் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னமும் கொஞ்சம் புரிஞ்சுங்க. டிப்ஸ் கால்ஸ் நிரந்தரம் கிடையாது. உங்களுக்கு பணம் சம்பாரித்து கொடுக்க இந்த உலகத்தில் யாரும் பிறக்கல. உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய சொந்த கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை எப்படி பத்திரமா பாதுகாத்துக்கணுன்றதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் கற்றுக்க வேணான்னு சொல்ல, கற்றுக்குங்க, முழு மனசோட கற்றுக்குங்க. அந்த டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குற சார்ஜுக்கு யார்கிட்டயாச்சும் கொடுத்து கற்றுக்குங்க. மேபி உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் நாலேஜ் நீங்கள் 10 பேர்கிட்ட கற்றுக்குறீங்க அப்படின்னா அந்த 10 பேர்கிட்டையும் சில விஷயம் வந்து கரெக்ஷன் பண்ணலாம். நீங்கள் 5 பேர்கிட்ட கற்றுக்குறீங்கன்னா 5 பேர்கிட்டையும் கரெக்ஷன் பண்ணலாம். நீங்கள் 2 பேர்கிட்ட கற்றுக்குறீங்கன்னா 2 பேர்கிட்டையும் சில விஷயம் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணலாம். அந்த கலெக்ட் பண்ண விஷயத்தை வந்து அப்ளை பண்ணணும். இன்னொன்று, கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஈஸியாக வந்துடும் அப்படின்னு நினச்சிருக்காங்க சில பேர். அந்த கற்றுக்கிற விஷயத்தை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அப்போ தான் வரும். நீங்கள் ஒரு ஃபீஸ் கொடுத்து ஒரு 1 லட்ச ரூபா ஃபீஸ் 50,000 ரூபாய் ஃபீஸ் கொடுத்து கற்றுக்குறீங்கன்னா சும்மா 50,000 ரூபாய் காசு கொடுத்துட்டா பார்த்து உங்களுக்கு நாலேஜ் கிடைக்காது. அந்த ஃபீஸ் கொடுத்து நீங்கள் கற்றுக்க சொல்ல அது உள்வாங்கணும். நீங்கள் எஃபர்ட் பண்ணணும். இப்போ டீச்சர் சொல்லித்தராங்கன்னா நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு புரியும். எது வீட்டிலேருந்து புக்கு எடுத்து கடை சைட்டு நீங்கள் பாட்டு ஜாலியாக உங்கள் வேலை இருக்குது, இதுக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலைக்குன்னு போயிட்டீங்கன்னா அது எப்படி உங்களுக்கு புரியும்? ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தயவு செஞ்சு டிப்ஸ் கால்ஸ் வாங்காதீங்க. டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறது நிறைய பேர் இப்போலாம் முளைச்சிட்ருக்காங்க. தயவு செஞ்சு டிப்ஸ் கால்ஸ் வாங்காதீங்க. அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் யார்கிட்டையும் கொடுக்காதீங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டை வேற ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எந்த வித சட்டத்துலையும் சொல்லலை. அது சட்டத்துக்கு எதிரானதும் கூட, இல்லீகல். முக்கியமாக புரிஞ்சுங்க, உங்களுடைய அக்கௌண்ட்டை வேற ஒருத்தர் ஹேண்டில் பண்ணுறது முற்றிலும் இல்லீகல். நான் சொல்லுவாங்க, நான் செபி ரெஜிஸ்டர்ட், அதை ரெஜிஸ்டர் பண்ணி இதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன், எனக்கு என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எந்த ரெஜிஸ்டர் பண்ணாலும் உங்களுடைய அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அவங்களுடைய அக்கௌண்ட்டை அவங்க தான் ஹேண்டில் பண்ணணும். ஈஸியாக பணம் சம்பாரிச்சிடலாம் ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிவிலையும் மொபைல்லையும் ஆப்ஸ்லையும் பார்த்தீங்க எவ்வளோ வருது. ஒரு நிமிஷத்தில் 10,000 சம்பாரிச்சிடலாம், ஒரு நிமிஷத்தில் 20,000 சம்பாரிச்சிடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், விளையாட்டு அதெல்லாம்? மாதத்துக்கு 5% சம்பாதிக்கிறதுக்கு இங்கே தள்ளுது. என்ன, மாதத்துக்கு 5% சம்பாதிக்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயங்க. சொல்லலாம் இப்போ சார் வேறவங்களாம் வந்து 1 டபுள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னவங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மற்றவங்கள கம்பேர் பண்ணுறீங்க. ரியாலிட்டி புரிஞ்சுங்க. எது யதார்த்தம்? யாரோ ஒருத்தர் சம்பாரிச்சிடறாங்க அப்படின்னா அந்த ஒருத்தர் மேலே அவங்க 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறான், டெய்லி அவன் 2 கோடி சம்பாதிக்கிறான்னா எல்லாராலையும் அந்த மாதிரி முடியுங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.